அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் 5 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை, பஞ்ச கிரக யோகம் என்று அழைக்கக்கூடியது. அதாவது பஞ்ச கிரக யோகம், 5 கிரகங்களுடைய சேர்க்கை, சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய 5 கிரகங்கள் உங்களுடைய ராசியில் இணையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/2/2026 முதல் 2/3/2026 வரை நடைபெறவிருக்குங்க. சூரியன் ஒருவருக்கு ஆற்றல், தன்னம்பிக்கை, தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகம், சுயமரியாதை, கௌரவம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும், காதல், அழகு, கலை, உறவு மற்றும் இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். புதன் ஒருவருக்கு அறிவு, திறன், கல்வி, வித்தை மற்றும் பகுப்பாய்வை தரக்கூடியவர். செவ்வாய் தைரியத்தையும், வீரத்தையும், ஒழுக்கத்தையும், துணிச்சலையும் தரக்கூடியவர். ராகு ஆசையையும் மாயையையும் உருவாக்கக்கூடியவர், எதிர்பாராத நிகழ்வுகளையும் திருப்பங்களையும் தரக்கூடியவர். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு கர்ம வினைகளை தரக்கூடியவர் இந்த ராகு. ஆக இந்த ஜென்மஸ்தானத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கையானது உருவாகும் பொழுது கும்பராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னே சொல்லலாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே நல்லபடியாக இருக்கணும், நான் கரெக்டாக தாங்க இருக்கிறேன், அதனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் கரெக்டாக தானே இருக்கணும், ரொம்ப பிடிவாதம் பிடித்த நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது வைராகியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களுக்காக எந்த உதவியும் செய்யக்கூடிய நபர்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனா இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழல். ஏன்னா எந்த ஒரு ஹெல்ப் யார் கேட்டாலுமே உடனே ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களும் இந்த கும்பராசிக்காரலாம். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அது மூலமாக வீண் கெட்ட பேரை வாங்கினது மட்டும்தாங்க மிச்சம். நல்லதுன்னு நினச்சி பண்ணுறோங்க, ஆனால் அது மூலமாக நமக்கு கெடுதல் அப்படிங்கிறது தான் வந்தது. யாருக்குமே நான் கெட்டது நினச்சதில்ல, ஆனால் எனக்கு மட்டும் எல்லாருமே கெடுதல் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. என்னுடைய நிலை ஏன் தான் இப்படி இருக்குதோ, அடுத்தவங்களை நம்பி ஏமாந்தது மட்டும்தாங்க மிச்சம். ஒருத்தர் நல்லவர்னு நினச்சி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க, ஆனால் அதுவே எனக்கு பெரிய அளவில் பாதிப்பாக நிற்கிது. அவங்களே நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய விஷயத்தை, நம்மளுடைய ரகசியத்தை தெரிஞ்சுட்டு அது மூலமாக பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள், அதை வச்சு நம்மளை பயன்படுத்துகிற மாதிரி நிலை, நிறைய காரண சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த நிலையெல்லாம் எப்போ தாங்க மாறும்? நான் எல்லாத்து மாதிரி சகஜமாக என்னால் இருக்கவே முடியாதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஜென்மஸ்தானத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கையானது தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது. வேலை ரீதியாக இது வரைக்கும் உங்கள் வேலையில் எந்த வேலையும் தெரியல, ஒரு வேலைக்கே உங்களால் போக முடியல, இந்த வேலைக்கு போகிறது பேசாமல் உங்களுக்கு கிடைச்ச வேலைக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஏதோ வேலைக்கு போகாத மாதிரி மற்றவங்களும் நம்மளை பார்த்து குறை சொல்கிற மாதிரி இருக்குங்க. நானும் வேலை எல்லா விதத்துலையும் தேடிட்டு தாங்க இருக்கிறேன், ஆனால் எனக்கு அது கரெக்டான வேலை அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குது. ஏன்னா நான் படித்த படிப்புக்கும் என்னோடய திறமைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமையணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் எல்லா முயற்சி எடுக்கிறேன். ஆனால் மற்றவங்களோட பார்வைக்கு நான் வேலைக்கே போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். உங்களுடைய கல்வி தகுதிக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துறையில், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு துறையில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதுக்குண்டான முயற்சிகள் இருக்கும். இதனால் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டுங்க, இன்னொரு கொஞ்ச நாள் வேறு ஒரு இடத்துல வேலை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணுறேன், இல்லை இந்தியாவில் இருக்கங்க கொஞ்ச நாள் கழித்து போய் ஃபாரினில் வேலை பார்த்தோம் அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம், இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனைலாம் தீர்த்தலான்னு சொல்லிட்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணுறேன், அதுவும் கரெக்டாக நடக்கலைன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதாக அமையுங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து மாறத்துக்கு, ஃபாரினில் இருக்கிறவங்க இங்கே இந்தியாவுக்கு கொஞ்ச நாள் வேலை பார்த்தோன்னா போதும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட இந்த வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகும். டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்களும், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸில் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். ஸோ மற்றவங்க மத்தியில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டார், கரெக்டாக படித்தார், ஏதோ வேலைக்கு போக மாட்டார், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினச்சோம், ஆனால் பரவாயில்ல சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டாரு, கரெக்டாக ஒரு போஸ்டிங் வாங்கிட்டாருன்னு சொல்லி மற்றவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு நமக்கு எல்லா விதத்திலையும் தடைகள், தொழில் தொடங்குறதுக்கு ஐடியாஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது, அதை கட்டாயமாக நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன்னா எந்த ஒரு நம்பிக்கையும் யாருக்குமே இல்லைங்க.
சுற்றி இருக்கிறவங்களாம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை குறை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எதுக்குப்பா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, இந்த பிஸ்னஸ் பண்ணால் நீ வந்து இதை கரெக்டான விதத்தில் ரன் பண்ணிடுவியா, இது உன்னால் பண்ண முடியுமான்னு சொல்லி நமக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டையே நிறைய நேரத்தில் குறைக்கிற மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு. அதே மாதிரி ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த பிஸ்னஸை பெரிய அளவில் கொண்டு போயிட்டு பெரிய அளவில் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்குங்க. ஆனால் அதுக்கு நிறைய இழப்புகள், அதாவது நிறைய பணம் ரீதியான சில தடைகள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. அந்த தடைகள் அப்படிங்கிறது எப்போ தான் நீங்கன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போவீங்க. மற்றவங்க பார்த்து உங்களை பொறாமப்படுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பிஸ்னஸ் நிறைய லாஸ் ஆகிட்டே இருக்குதுங்க. பணம் வந்து போட்டது எல்லாமே முதலீடுகள் எல்லாமே வந்து இழப்புகளாக மாறிடுச்சு. பணம் வர வேண்டிய இடத்துல வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூடிய சீக்கிரம் இந்த பணம் வரவுகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான எல்லா முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் யோசித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது ஒன்று அமைகிறதில்ல. எதுக்காக எவ்வளோ சிரமங்கள் இருக்குது, ஆனால் எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கா, ஆனால் காரணமே இல்லாமல் தட்டி கழிச்சு போயிட்டே இருக்குங்க. எல்லாம் ஓகேங்க, நல்ல பையன் தாங்க, நல்ல பொண்ணு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மேரேஜ் அலைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த தகவல் கிடைக்கிறதுக்கு எனக்கு டிலே ஆகிட்டு இருக்குது. இதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றவங்க மத்தியில் இது வந்து ஒரு பெரிய குறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே இருக்குங்க, நல்ல வேலையும் இருக்குது, நல்ல ஒரு தொழில் வச்சிட்ருக்காரு, வீடு கட்டியாச்சு, சொந்தமாக கார் பைக் எல்லாமே வச்சுட்ருக்காரு. ஆனால் இந்த மேரேஜ் அப்படிங்கிறது மட்டும்தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய குறைங்க. ஏதோ ஒரு காரணத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த திருமணத்தை தடை பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அந்த தடைகள் விலகும். கூடிய விரைவில் திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. கூடிய சீக்கிரத்தில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள்னால இன்றைக்கி வந்து 2 பேருமே பிரிந்து வாழ்கிறோம். ஸோ இந்த நிலையை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகவே முடியாதா, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அடுத்தவங்களோட பேச்சை கேட்டுட்டு இன்றைக்கி எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த லைஃப்பை வந்துட்டு மேரேஜ் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி ஒரு நிலை அப்படிங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தடைகளை மீட்டெறிந்து நீங்கள் வந்து சேர்ந்து வாழக்கூடிய காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் திருமண ஒப்புதல் பெறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே பழி போட்டுக்கிட்டு அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு இன்றைக்கி வந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த நிலைகள் மாறும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள், செய்த தவறுகளுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சுட்டங்க, இதுக்கு மேலாவது நம்ம சேர்ந்து வாழலாம், இதுதான் நம்மளுக்கு தண்டனை காலங்கள் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே பேசிட்டு அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த லைஃப்பை வந்துட்டு நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகுங்க. எல்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. ஒரு லைஃப்லேருந்து வெளியே வந்து இதுதான் நமக்கு நல்ல ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லி இதை நம்பி எல்லா விதத்துலேயும் நம்மளோட எஃபோர்ட் எல்லாம் எடுத்தாச்சு. இனிமேல் இதுதான் நமக்கு எல்லாம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு சில இடையூறுகள் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ஏன்டா இந்த லைஃப்குள்ளே என்ட்ரி ஆனோம் அப்படிங்கிற அளவுக்கு சில யோசனைகள் வந்துருச்சு. இந்த லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லை இதை விட்டுட்டு வெளியே போகலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில குழப்பங்கள் வந்துருச்சு. ஏன்னா காரணமே இல்லாமல் சண்டை வருதுங்க, வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க, இனிமேல் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய லைஃப்பில் ஏன் தான் மறுபடியும் திரும்ப என்ட்ரி ஆனோம் அப்படிங்கிற அளவுக்கு குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்கள் நீங்குங்க. பிரிந்த நபர்களும் விட்டுட்டு போனவங்களும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது பேசி தீர்த்துட்டு அதற்குண்டானபடி அடுத்த ஸ்டேஜுக்கு எந்த லெவலுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த காலகட்டங்களில் கரெக்டான விதத்தை, ஏன்னா இதனால் நிறைய அவப்பேர்களை சந்திச்சாச்சு, நிறைய அவமானங்களை சந்திச்சாச்சு. இதை கண்டினியூ பண்ணாமல் போனாலும் இன்னும் நமக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த லைஃப்பை கரெக்டாக ரன் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும். சொந்தமாக இடம் வாங்குவீங்க, வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும், வீடு வாங்கக்கூடிய யோகமோ, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கை எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துங்க. உங்களுக்கு மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு ஒரு மரியாதை இருப்பான். ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாருப்பான்னு சொன்ன மாதிரியே வீட்டை கட்டி முடிச்சிட்டாரு, காரு வாங்குறேன்னு சொன்னார், சொன்ன மாதிரியே வாங்கிட்டாருங்க, இடம் வாங்கி ஆகணும்னு சொன்னார், வாங்கிட்டார். ஏன்னா இது வரைக்கும் எதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு மற்றவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் செஞ்சு காட்டி அவங்கக்கிட்ட உங்களுடைய அடையாளத்தை காட்டக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும். கல்வி ரீதியாக சில மந்த நிலைகள் அப்படிங்கிறது அடிக்கடி உருவாகுங்க. அந்த நிலைகளும் மாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம், கல்வி முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும்.
ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களை விட்டு விலக போதுங்க. ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு பிறக்கும். தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மன உளைச்சல்களை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. கடனாலையும் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். கரெக்டான தூக்கம் அப்படிங்கிறது வருங்க. அதுக்கு மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளும் போது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமானா உங்கள் ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டானபடி ஸ்டெப் எடுக்கும்போது அது கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்கன்னா தெளிவாக கணிச்சு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.